Shall we start? Okay, who do we start from? Questions? Thank you for the question. To start with, அந்த 30 நாள் வந்து என் வாழ்க்கையோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ்னு சொல்லலாம். 30 ஸ்டேட் வின்னர்ஸ் ஒரே இடத்துல, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி, இட் வாஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள் தேர். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்கன்னு தான் நான் அவங்கள பார்த்தேன். அண்ட் வின்னிங் ஆர் லூசிங் டென்ட் மேட்டர் பிகாஸ் நான் அது ஒரு கற்றுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் பார்த்தேன். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் 19 years old அண்ட் கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறையா இருக்குது. அண்ட் மிஸ் இந்தியாவோட அந்த 30 நாள் எனக்கு லைஃப்பில் நிறையவே கற்றுக் கொடுத்துச்சு. இப்போது நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஆர் த 29 அதர் contestants அண்ட் தி ஆர்கனைசேஷன் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்ஸ். அவங்களோட சப்போர்ட் அண்ட் the way they groomed me was just incredible and that is the main reason I'm here. அது ஒரு ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. நிறைய புது விஷயங்கள் நாங்கள் பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ மேட் இட். ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாடுலேருந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி செலக்ட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு கேர்ள் வின்ஸ் மிஸ் இண்டியான்னு தான் எல்லா பேப்பரில் டைட்டிலில் வந்துச்சு. ஸோ தமிழ்நாடுவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே போனதே எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அண்ட் இப்போது அதை வின் பண்ணது இஸ் ரியலி கிரேட். நான் நினைக்கிறேன் தமிழ்நாடுல அந்த சப்போர்ட் இல்லாததுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இதை பற்றி என்னன்னு அவ்வளோவா தெரியல. தே ஆர் நாட் அவேர் வாட் இட் ரியலி இஸ் அண்ட் ஹவு த இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். When the awareness is there, I think the acceptance will also grow and there will be another Miss India or Miss World from Tamil Nadu for sure. Yes, now that I've won Miss India, the next is Miss World, which is happening in China in December. And there are a great lot of experts and panelists who are working with me for it. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா துறையிலையும் என்னை வந்து சிறந்தவளாக ஆக்கிட்டு வரேன். And there are a lot of panelists helping me with it. The bestest of the industry are working with me for it. I'm working on my diet, I'm working on my fitness, my ramp walk, diction, and I just want to be the best version of myself when I'm representing India, because it's not just an individual, but being represented as an India in a foreign land is something really great, and I don't want any regrets, so I want to be the best version of myself when I go there. As of now, I am just concentrating and focusing on Miss World, because after 17 years of hard work, Manushi has got the crown back to India. And now it's my responsibility to keep the crown in India. So I'm just working my best and putting my best foot forward because I really want to keep the crown back in India. So as of now, I have no plans for it because I'm just concentrating in it. We don't know what life gives you, and I'm not telling I'm not open for opportunities. I'm of course open for opportunities, but let's see what happens next. Miss World. The Times of India groups are taking care of everything possible. அவங்க வந்து எந்த துறையிலையுமே நான் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க வந்து எல்லா துறையிலையும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இண்டஸ்ட்ரியில் உள்ள பெஸ்ட் பீப்புளை தான் வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கின், ஹேர், எந்த விஷயம் எடுத்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள பெஸ்ட் பீப்புளை கொடுக்குறாங்க. அண்ட் அதுதான் இப்போது எனக்கு க்ரூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாமே அவங்களே டோட்டலாக பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் ஒரு பர்செப்ஷன் இருக்குது இந்த மாதிரி மிஸ் இந்தியா வின் பண்ணுறவங்க பணக்காரங்களாக தான் இருக்கணும்னு. ஐ மைசெல்ஃப் ஐம் பேசிக்கலி மிடில் கிளாஸ், பட் it's not even a matter, it's not even a thing, because they take care of everything you do because they see talents. அம்மாக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக வளர்க்குறதே பெரிய விஷயம். அதுலேயும் வந்து பரவாயில்ல, உன் ட்ரீம் என்னவோ அதை பண்ணு,
பரவாயில்ல நீ பண்ண, உன்னால பண்ண முடியும்னு சொல்லி வளர்த்தது இன்னும் பெரிய விஷயம். என்ன ஒரு தைரியமான பொண்ணா வளர்த்துருக்காங்க. இல்லை 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இல்லை இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தா இந்த இடத்துல இன்னைக்கு நான் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ அம்மாவுக்கு தான் முதல் நன்றி. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால மட்டும்தான் நான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன். உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் உட்காந்து பேசுகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹர், எவ்ரி திங் இஸ் ஆஃப்டர் ஹர். ஐ எம் டூயிங் மை செகண்ட் இயர் BA French Literature in Loyola. இப்போ நான் மிஸ் இந்தியா க்ரௌன் வின் பண்ணியிருக்கனால ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் மிஸ் வேர்ல்ட். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ஷிஃப்டிங் மை ஸ்டடீஸ். பட் நான் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். அண்ட் ஒன்ஸ் த மிஸ் வேர்ல்ட் இஸ் டன் ஐ வில் கம் பேக் அண்ட் ஃபினிஷ் மை டிகிரி ஃபார் ஷுர். பிகாஸ் அதுவும் நான் ஆசைப்பட்டு எடுத்த ஒரு கோர்ஸ், அதுவும் நான் ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம். ஸோ எனக்கு எதையும் இன்கம்ப்ளீட்டாக விட வேணாம். ஐ வில் டெஃபினெட்லி கம்ப்ளீட் இட். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐம் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் மிஸ் வேர்ல்ட். நிறைய பேர்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மறக்க முடியாத வாழ்த்தா இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்க முடியாத வாழ்த்துன்னு ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை மனசார வாழ்த்துறதுக்கு. உங்களோட ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் தான் வந்து என்னை இன்னும் வளர வைக்குது அண்ட் இன்னும் என்னை ஊக்குவிக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரிபடிஸ் விஷஸ் மீன் அ லாட் டு மீ. அண்ட் there is not even a single person after my win who told me you don't deserve it. எல்லாரும் வந்து நான் டிசர்விங்னு நினைக்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னா என்னோட பாட்டி வந்து என்னை வாழ்த்துனது தான். நேற்று தான் நான் ஊர்லேருந்து திரும்பி வந்தேன். நான் போன உடனே எங்கள் பாட்டி என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ வாஸ் த ஒன் பர்சன் ஹூ டோல் மீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மேக்கப்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு நான் இப்படி வளர்ந்துருக்கதை நினச்சி பெருமைப்பட்டு அழுகுறாங்கன்றது தான் என்னால் மறக்க முடியாத ஒரு வாழ்த்தா இருந்தது. சைல்டு அபியூஸ் அதிகமாயிடுச்சுன்றதை விட கம்மியாக தான் ஆயிருக்கு இந்தியாவில். அண்ட் தமிழ்நாடுல இன்னமுமே கம்மியாக தான் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்தியா எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. அண்ட் பேசிக்கலி தமிழ்நாடு எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. எஜுகேஷன்லேயா இருக்கட்டும், ஹெல்த் கேர்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு டெவலப் ஆகிட்டு தான் வருது. அண்ட் படிக்க லைக் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லா மற்ற ஃபேக்டர்ஸும் குறையதான் செய்யுது. லைக் எல்லா சோஷியல் வீக்னஸஸும் குறையதான் செய்யுது. ஸோ ஐ ஃபீல் சைல்டு அபியூஸ் இஸ் நாட் இன்க்ரீஸ் பட் டிக்ரீஸ் இன் தமிழ்நாடு. மிஸ் இந்தியா பட்டம் எனக்கு பொருத்தமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் வச்சுருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் இந்தியாங்கிறவங்க வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோதான் வளர்ந்தாலும் அவங்க ஹம்பிளாக இருக்கணும், எவ்வளோதான் அவங்க கிட்ட நம்ம ஆக்சசபிளாக இருக்கணுன்றவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் வேர்ல்ட், Miss India or whatever you call. She should be the person who you can look up to and who has a purpose in life. So enna portha varaikum na ye Miss India na I was just being myself and I am ready to help whoever is in need. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவின்னு என்கிட்ட வரவங்களுக்கு நான் செய்யணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உதவுறது தான் மிஸ் இந்தியா. தமிழ் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸ். ஸோ அதில் இருக்க அதோட கல்ச்சர், தமிழோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு தமிழோட முக்கியத்துவம் தெரியும். தமிழ் இப்போ தேவையில்லை அப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதோட இலக்கியம், அதோட கிராமர் அதில் இருக்க அளவுக்கு வேற எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். தமிழை தான் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற எந்த லாங்குவேஜ் வேணால் 1 மாதம் அந்த ஊரில் இருந்தால் கற்றுக்கலாம். பட் வெளியூர்லேருந்து இங்கே வரவங்க தமிழ் கற்றுக்க முடியாது. ஆனால் தமிழன் எங்கே போனாலும் அந்த லாங்குவேஜஸ் கற்றுப்பான். ஸோ தமிழ் இஸ் ரியலி அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் மீ. I don't know Hindi. I am learning Hindi because I've been there in Mumbai for a month. So now I know Hindi. मुझे थोड़ा थोड़ा हिंदी मालूम है. My Beauty with a Purpose project is named Agni. It's based on the education to all, but mainly concentrating on the transgender education. It's more about tolerance and acceptance in gender. We say gender equality is there in India, but I feel gender equality is not there because even today there is no third washrooms for the transgenders. So that is the main reason I'm working for it.
I've started in a very small scale, but now that I've got a bigger platform where people are looking up to me and hearing me, and where I can get a stage to share my views, I want to make it huge, and I want to make a small change in the world, at least the perspective of people looking to transgenders, and அவங்கள பத்தி இருக்க கண்ணோட்டத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிறேனே தவிர உலகத்தை மாற்றவே நான் சொல்ல வரல. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்னு பார்க்கும்போது அவங்க இன்அப்ராப்ரியேட் ஒர்க்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ்க்காகவும் அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த சொசைட்டிக்காகவும் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். Beauty pageants is not really about beauty because I am being an example for you today. All the other 29 contestants were equally beautiful and equally deserving. நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் இன்னும் இவ்ளோ அழகா இருக்காங்க நம்மளே பார்ப்போம். So they were so beautiful and everybody had our beauty with brains and our beauty with purpose. I really feel the judges had a really tough time deciding who should win, and I'm glad that I'm here. And beauty pageants வந்து beauty மட்டும் கிடையவே கிடையாது. It's how you are, who you are and how you see things. So I think I won because I know what I am, like I know what I can do and I know how I can be molded, and beauty pageant winners are the people who really accept things and mold themselves according to the society. She is such an inspiration to me, and not only to me, all the youngsters in India, I feel. And after 17 years, she has won, and I am crowned by Manushi Chiller, and that is the greatest thing that can ever happen to me. And there were a lot of tips given by her, but the main one was she told me to be myself, because that is the greatest attire you can wear. Just be yourself, put up a smile and be yourself is what she said. And now I'm being represented as India and not as an individual. So she told me to keep the head high and also the India flag held high. So I think I'll live up to her dreams. Hello. இந்தியாவிலே உங்களுக்கு பிடிச்ச ஆண் யாரு பெண் யாரு? இந்த क्वेश्चनக்கு பர்சனலா ஆன்சர் பண்ணனும்னா அம்மா. ஆணும் அம்மா தான் பெண்ணும் அம்மா தான். ஏன்னா நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்தேன். So she has fulfilled my every dream. ஏன்னா ஒரு அப்பாவா என்ன செய்யணுன்றது எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க, எங்கள் அம்மா என்ன செய்யணுங்கிறது எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டி. அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். இந்த மாதிரி ட்ரை பண்ண போட்டிகளில் கலந்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Just keep dreaming and keep working for it. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா அது பலனளிக்கும். So if you really want something in life, if you really desire for it, just keep working, keep dreaming. டெய்லி தூங்கும்போது ஒரு ட்ரீமோட தூங்குங்கன்னு சொல்ல, எந்திரிக்கும்போது ஒரு புது ட்ரீமோட எந்திரிங்க. அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. அந்த ட்ரீம் அடைஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு ட்ரீம் பண்ணுங்க, இன்னொன்று ஒர்க் பண்ணுங்க. ஸோ நெவர் பி கண்டென்டட் இன் லைஃப். போதும்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் வளரவே முடியாது. ஸோ கீப் ட்ரீமிங், கீப் க்ரோவிங், ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். Just be yourself and உங்களுக்கு தெரியும் உங்க நெகட்டிவ்ஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வீக்னஸை உலகத்துக்கு தெரிய வைக்காதீங்க. பிகாஸ் எவ்ரிபடி லுக்ஸ் ஃபார் தி அதர் பீப்புள்ஸ் வீக்னஸ். ஒருத்தவங்களோட பாசிட்டிவை கண்டுபிடிச்சு பாராட்டுறவங்களை விட ஒருத்தவங்களோட நெகட்டிவை கண்டுபிடிச்சு கீழே போடுறவங்க தான் நிறைய பேர். ஸோ யூ நோ வே யோர் வீக் அட். ஸோ கீப் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் be yourself and enjoy your moment. Life is short, so keep enjoying, keep growing. And thank you for this wonderful opportunity. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க கேட்டதுக்கு. இந்த ஒரு opportunityக்காக தான் I've been dreaming of, for people to listen to my words and for people to be inspired, because நான் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். My dream was to inspire at least one person in life, and now I'm getting a lot of compliments that I'm being inspired by your story and everything, and I'm really glad for it. And I really thank Times of India Group,
Miss India organization, and everybody who has been behind me. And I was the one who was on screen, so you know me, but there were a lot of people working behind me, for my success. And I thank everybody who helped me before my success. Without you, I will not be here. And thank you, everybody. Thank you so much, Nandri.